பல வாக்கு தத்தங்களை நாம் சும்மா இருந்தால்தான் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நமக்கு காத்திருக்கிற அனுபவம் இல்லை. நிறைய நேரத்தில் நாம் அதை மிஸ் பண்ணிடுறோம் அல்லது அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடறோம். இப்போ என்ன ஆகும்? நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் அவசரப்பட்டு செஞ்சதுனால அதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ், அதுக்கான ஒரு டைம் ஆகிடும். திருப்பி அதை சரி பண்ணி தான் கர்த்தர் செய்வார். இப்போ கானான கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார் இஸ்ரவேலுக்கு. 3 நாளில் போக வேண்டிய இடம் தான் அது. வாக்கு பண்ணிட்டார். இவங்க போய் கானானை சுற்றி பார்த்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சுற்றி பார்க்க சொல்லலை, இவங்க தான் சுற்றி பார்க்க போனாங்க. பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு 40 வருஷம் சுற்றி வாங்கன்னு. இப்போ கர்த்தர் எதுக்கு சுத்த சொன்னாரு? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான். அந்த வாக்கு தத்தம் தேசத்தை வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுறதுக்கு தான். கன்ஃபார்மாக செய்ய தான் போறாரு. ஆனால் இவங்க பண்ண வேலையால 40 வருஷம் டைம் ஆகி போச்சு. அதே மாதிரி தான் பல இடங்கள்ல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார். நம்ம நடுவுல நமக்கு அறிதான மூளையை ரொம்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம பயங்கரமா உள்ள இறங்கி அதை செய்யலாமா இதை செய்யலாமா. நாம செஞ்சு தப்பாகிறத விட பல நேரங்களில் நம்ம செஞ்சு தான் தப்பு பண்றோம். நம்ம சும்மா இருந்தாலே கரெக்டா நடக்கும்.